ரீகேப். மேட்ச் அன்னைக்கு ரான் ரொம்பவே நர்வஸாக இருக்கான். இதில் வேற ஸ்லிதரின் டீம் வீஸ்லீஸ் ஆர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை வேற மாட்டிட்டு கிரிஃபிண்டர்ஸை எவ்வளோ வம்பு கெழுக்க முடியுமோ அவ்வளோக்கு வம்பு கெழுத்துட்ருக்காங்க. மேட்ச்சில் ரான் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. அவன் நிறைய கோல்ஸை உள்ளே விட்டுடுறான். நல்ல வேலைக்கு ஹாரி வந்து ஸ்னிச்சு பிடிச்சிடுறான். அதனால ரான் தப்பிச்சான். சாப்டர் 19 பார்ட் 3. ஹாரி மால்ஃபாய்க்கு பதில் சொல்லலை. அவன் திரும்பி ரெஸ்ட் ஆஃப் த டீமை பார்க்குறான். அவங்க எல்லாரும் ஒருத்தராக இப்போது அவன் பக்கத்தில் லேண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் சந்தோஷத்தில் கையை பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாரும் எக்ஸப்ட் ரான் வந்து அங்கே கோல் போஸ்ட் கிட்டேயே இறங்கி அவனோட ப்ரூமை கையில் எடுத்துக்கிட்டு மெதுவாக சேஞ்சிங் ரூம்ஸு நோக்கி நடந்து வரான். நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேர்சஸ் வந்து அந்த பாட்டில் ஆட் பண்ணலான்னு நினச்சோம் அப்படின்னு மால்ஃபாய் சத்தமாக சொல்லறான். இப்போது கேட்டியோ அலிஷியாவும் ஹாரியை ஹக் பண்ணுறாங்க. ஆனால் எங்களால் ரைம்ஸ் கண்டுபிடிக்க முடியல. அந்த குண்டா அசிங்கமாக இருக்கிற அவனோட அம்மாவை பற்றி பாடணும்னு நினச்சோம் அப்படின்னு மால்ஃபாய் கற்றுக்கிட்டு இருக்கான். வேற எதையாவது பற்றி பேசு அப்படின்னு ஏஞ்சலினா சொல்லறா. எங்களால் அவனோட யூஸ்லெஸ் லூசரை பற்றியும் எதுவும் எழுத முடியல. அவனோட அப்பா யூசி அப்படின்னு மால்ஃபாய் சொல்லறான். இப்போது வந்து ஃப்ரெட்டும் ஜார்ஜும் மால்ஃபாய் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு ஹாரியோட கையை ஷேக் பண்ணிட்டு இருந்த அவன் விட்டுட்டு திரும்பி மால்ஃபாயை பார்க்குறான். விடுங்க விடுங்க அப்படின்னு ஏஞ்சலினா ஃப்ரெட்டை பார்த்து சொல்லறா. ஃப்ரெட்டோட கையை பிடிச்சி அவன் இழுக்கிறா. விடு ஃப்ரெட், அவன் தோற்று போயிட்டான் அப்படின்றதுல தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஏஞ்சலினா சொல்லறா. உனக்கு அந்த வீஸ்லீஸை பிடிக்கும்ல பாட்டர் அப்படின்னு மால்ஃபாய் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே தானே உன்னோட ஹாலிடேஸ் எல்லாம் போய் ஸ்பெண்ட் பண்ண. எப்படி தான் அந்த நாத்தத்தில் இருக்கியோ தெரியல. ஐ சப்போஸ் நீ வந்து மகள்ஸோட இருந்தனால வீஸ்லியோட குடிசை கூட உனக்கு நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு அவன் சொல்லறான். ஹாரி ஜார்ஜோட கையை பிடிச்சி இழுக்கிறான். மீன்வாயில் ஃப்ரெட்டை பிடிக்கிறதுக்கு ஏஞ்சலினா, அலிஷியா அண்ட் கேட்டி 3 பேரும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மால்ஃபாய் இப்போ ஓப்பனாக சிரிக்கிறான். ஹாரி திரும்பி மேடம் ஹூச் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறான். ஆனால் அவங்க தூரத்தில் நின்று கிரேபை திட்டிக்கிட்டு இருக்காங்க அவனோட இல்லீகல் பிளட்ஜர் அட்டாக்காக. ஒரு பெர்ஹாப்ஸ் நீ வந்து உன்னோட அம்மாவோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களோட வீட்டில் ஸ்மெல் பண்ணியிருப்பையா இருக்கும் பாட்டர். அந்த பிக்ஸ்டை அதை தான் உனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு மால்ஃபாய் சொல்லறான். ஹாரிக்கு அவன் எப்போ ஜார்ஜை ரிலீஸ் பண்ணானே அவனுக்கு தெரியல. ஒரு செகண்ட் கழித்து அவங்க 2 பேரும் மால்ஃபாயோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி அவ்வளோ டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவன் ரியலைஸே பண்ணலை. அவங்க 2 பேரும் வாண்ட் இருக்குது அப்படின்றதையே மறந்துட்டாங்க. கையை வச்சு மால்ஃபாயை குத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹாரி ஹாரி ஜார்ஜ் நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம். அவனால் அவங்க கத்துறது கேட்க முடியுது, மால்ஃபாய் கத்துறதையும் கேட்க முடியுது. ஆனால் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியலை. யாரோ பக்கத்தில் இருந்து இம்பெடிமெண்ட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஃபோர்ஸில் அவன் அப்படியே பின்னாடி போய் விழுந்தான். அவன் பஞ்ச் பண்ணுற அந்த அட்டெம்ப்டை விட்டான். என்னத்தை நினச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மேடம் ஹூச் அங்கே சொல்லறாங்க. அவங்க தான் அந்த இம்பெடிமெண்ட் ஜிங்ஸை போட்டிருப்பாங்க போல். அவங்க கையில் ஒரு விசில் இருக்குது, இன்னொரு கையில் வாண்ட் இருக்குது. அவங்களோட ப்ரூம் கீழே கிடக்கு. மால்ஃபாய் தரையில் சுருண்டு படுத்து கிடக்கான். முணங்கிக்கிட்டே அவனோட மூக்கில் இருந்து ரத்தம். ஜார்ஜோட வாயிலையும் உதடு வீங்கி இருக்கு. ஃப்ரெட்டை இன்னும் 3 பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மேடம் ஹூச்சுக்கு பின்னாடி கிரேப் சத்தமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்கள பார்த்து. இந்த மாதிரி ஒரு மோசமான பிஹேவியரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. 2 பேரும் இப்போவே காசலுக்கு போங்க, உங்களோட ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃபீஸ்க்கு இப்போவே அப்படின்னு மேடம் ஹூச் சொல்லுறாங்க. ஹாரியும் ஜார்ஜும் திரும்பி வேகமாக நடக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் எதுவுமே பேசலை. ஹாரி அவனோட கையில் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணலாம். அவனோட கையில் அந்த ஸ்னிட்ச் தான் இருக்குது. அதை கையில் மடக்கி வச்சு தான் மால்ஃபாயோட வாயிலே குத்துனான். அவங்க 2 பேரும் ப்ரொஃபஸர் மெக்கானகலோட ஆஃபீஸ் கதவை தான் ரீச் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா அவங்க 2 பேருக்கும் பின்னாடி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் கிரிஃபிண்டர் ஸ்கார்ஃபை கழுத்தில் தான் வேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள பார்த்ததும் அதை அவங்க கழட்டிட்டு பயங்கர கோவமாக அவங்கள தாண்டி உள்ளே போகிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கோவமாக சொல்லுறாங்க. ஹாரியும் ஜார்ஜும் உள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போனதும் ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவங்களோட டெஸ்க்குக்கு பின்னாடி இருக்க சேரில் உட்காந்துட்டு அவங்கள பயங்கர கோபத்தோடு பார்க்குறாங்க.
வெல், 2 பேர் ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க, எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. மால்ஃபாய் எங்களை வெறுப்பேத்தினானா அப்படின்னு மெக்கானகல் கேட்குறாங்க. அவங்களோட கையை அந்த டேபிள் மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்தனால அங்கே இருந்த டார்டன் டின் கீழே விழுந்து அது ஓப்பன் ஆகி அதில் இருந்த பிஸ்கெட் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அவன் அப்போ தான் தோற்று போயிருக்கான் இல்லையா, அதனால் அவன் அவங்கள வெறுப்பேற்ற தான் செய்வான். அதனால் நீங்கள் 2 பேரும் பண்ணது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னோட அப்பா அம்மாவை இன்சல்ட் பண்ணினாங்க, அப்புறம் ஹாரியோட அம்மாவையும் இன்சல்ட் பண்ணினான் அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். அதை நீங்கள் மேடம் ஹூச் கிட்ட விட்டுருக்கணும். நீங்கள் 2 பேரும் மகள் டுவலிங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஐடியா இருக்கா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹாரியும் ஜார்ஜும் திரும்பி பார்க்குறாங்க. டொலாரஸ் அம்பிரிட்ஜ் அங்கே கதவு கிட்ட நிற்கிறாங்க. அவங்க ஒரு க்ரீன் ட்வீட் கிளாக்கை போட்டிருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு இப்போது ஒரு பெரிய தவளை மாதிரியே இருந்தது. அவங்க அதே மாதிரி எப்பவும் சிரிக்கிற மாதிரி அந்த ஹாரபிளான சிக்லி ஸ்மைலை தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா ப்ரொஃபஸர் மெக்கானகல் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அவங்களோட அந்த ஸ்வீட்டான வாய்ஸில் சொல்லுறாங்க. ப்ரொஃபஸர் மெக்கானகலோட முகம் அப்படியே செவக்குது. ஹெல்ப்பா? எனக்கு எதுக்கு ஹெல்ப் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் இப்போது ஆஃபீஸ்க்கு உள்ளே வந்துட்டு இன்னும் அதே அந்த சிக்லி ஸ்மைலை தான் சிரிச்சிட்ருக்காங்க. வாய், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அத்தாரிட்டிக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஹாரி ப்ரொஃபஸர் மெக்கானகலோட மூக்கில் இருந்து நெருப்பு வந்திருந்தா கூட ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான், ஏன்னா அவ்வளோ கோவத்தில் இருந்தாங்க. இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெக்கானகல் ஹாரியையும் ஜார்ஜையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக கேளுங்க. மால்ஃபாய் என்ன வேணாலும் உங்களை வெறுப்பேற்றிருக்கலாம், அதை நான் கேர் பண்ணவே இல்லை. அவன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பரையும் இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களோட பிஹேவியர் டிஸ்கஸ்டிங். அதனால் உங்கள் 2 பேருக்கும் 1 வாரம் டிடென்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன அப்படி பார்க்காத போட்டர், நீ அதை டிசர்வ் பண்ணிடுற. அண்ட் நீங்கள் 2 பேரில் யாராவது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. திரும்பவும் அப்படின்ற சவுண்டு கேட்குது. ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவங்களோட கண்ணை க்ளோஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பொறுமை வேணும் அப்படின்றனால. அதுக்கப்புறம் மெதுவாக திரும்பி ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜை பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு டிடென்ஷன்ஸை விட ஜாஸ்தியான பனிஷ்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அம்பிரிட்ஜ் சொல்லுறாங்க. ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க என்னோடய ஹவுஸில் தான் இருக்காங்க டொலாரஸ், அதனால் நான் என்ன நினைக்கிறேன்றது தான் இப்போது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. வெல், ஆக்சுவலி மினரவா, ஐ திங்க் நீ நான் என்ன நினைக்கிறேன்றதும் இம்பார்ட்டன்றதை நீ புரிஞ்சுக்கிற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் எங்கே இது கார்னெலியஸ் இப்போ தான் இதை அனுப்பிச்சிருந்தாரு, ஐ மீன் த மினிஸ்டர் இப்போ தான் அதை அனுப்பிச்சிருந்தாரு. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை எடுக்கிறாங்க. எஜுகேஷ்னல் டிகிரி நம்பர் 25 அப்படின்னு அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்லுறாங்க. வெல் எஸ், ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் மினரவா, நீ தான் நம்மளுக்கு இன்னொரு அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்றத என்னை பார்க்க வச்ச. கிரிஃபிண்டர் குவிடிச் டீமை நான் ரீஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்ன போது நீ டம்பிள்டோர் கிட்ட இந்த மேட்டரை எடுத்துகிட்டு போய் எப்படி அதுக்கு பெர்மிஷன் வாங்கினேன்னு உனக்கு ஞாபகம் இருந்ததா? அதனால் நான் இங்கே ஹை இன்க்விசிட்டராக இருக்கும்போது சாதாரண ஸ்டாஃப்ஸ்க்கு இருக்கிறத விட எனக்கு ஜாஸ்தியான ரைட்ஸ் வேணும் அப்படின்றத நீ தான் உணர வச்ச. அதனால் நான் அன்றைக்கே மினிஸ்டருக்கு இந்த லெட்டரை அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தியா, கிரிஃபிண்டர் டீம் ரீஃபார்ம் பண்ணனால என்ன ஆச்சுன்னு, எவ்வளோ மோசமான கோவங்கள். எனிவே, நான் நம்மளோட அமெண்ட்மெண்ட்டை தான் வாசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க தொண்டையை திரும்பவும் சரி பண்ணுறாங்க. ஹை இன்க்விசிட்டருக்கு எல்லா பனிஷ்மெண்ட்ஸ், சாங்ஷன்ஸ், ப்ரிவிலேஜை ரிமூவ் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா இதையும் பவரையும் பனிஷ்மெண்ட்ஸையும் ஆல்டர் பண்ணுறதுக்காக, ரிமூவல் ஆஃப் ப்ரிவிலேஜஸ், பனிஷ்மெண்ட்ஸ் ஆர்டர்ட் பை அதர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான அதிகாரம் இருக்குது. சைன்ட் கார்னெலியஸ் ஃபட்ஜ், மினிஸ்டர் ஃபார் மேஜிக், ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு அம்பிரிட்ஜ் சொல்லுறாங்க. அவங்க அந்த பார்ச்மெண்ட்டை ரோல் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக் உள்ளே போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது தான் இங்கே மேட்டர் ஆகும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 2 பேரையும் இனிமேல் குவிடிச்சுக்கு
எப்போவுமே விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாரியும் ஜார்ஜையும் பார்க்குறாங்க. ஹாரி அவனோட கையில் அந்த ஃப்ளட்டர் ஆகிற ஸ்னிட்சை அவனால் உணர முடிஞ்சுது. எங்களை பேன் பண்ணுவீங்களா, எப்போவுமே விளையாடாமையா அப்படின்னு அவன் சொல்லறான். எஸ் மிஸ்டர் பாட்டர், ஒரு லைஃப் லாங் பேன் இதை சரி செய்யணும். நீயும் இந்த மிஸ்டர் வீஸ்லியும் அப்புறம் அவரோட ட்வின் கூட இதில் இருந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அவனோட டீம்மேட்ஸ் மட்டும் அவனை தடுத்து நிறுத்தலைன்னா அவனும் யங் மிஸ்டர் மால்ஃபாயை அட்டாக் பண்ணியிருப்பான். பட் மற்ற டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் எந்த ஒரு வயலன்ஸையும் நான் பார்க்கல. அதனால் அவங்க விளையாடுறத கண்டினியூ பண்ணலாம். வெல், குட் ஆஃப்டர்நூன் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அம்பரிஜ் அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க காமன் ரூமுக்கு போய் ஆஞ்சலனை கிட்ட இதை சொன்னதும், பேண்டா, ஒரு சீக்கர் கிடையாது, 2 பீட்டர்ஸும் கிடையாதா, என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு ஆஞ்சலனா சொல்லறா. அவங்க இந்த மேட்சை வின் பண்ண மாதிரியே இல்லை. எல்லா இடத்துலையும் எல்லாரும் ரொம்ப கோவமாகவும் வருத்தமாகவும் இருக்காங்க. இது நியாயமே இல்லை. கிரேபும் அவன் அடித்த பிளட்ஜரும் அவனுக்கு என்ன ஆச்சு, அவனை பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அலிஷியா கேட்குறா. இல்லை, அவனுக்கு லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் மாண்டாக் டின்னரில் சிரிச்சுக்கிட்டே சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு ஜின்னி சொல்லறா. அண்ட் ஃப்ரெட் எதுவுமே பண்ணலையே, அவனை எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னு அலிஷியா கேட்குறா. அது என்னோட ஃபால்ட் இல்லை, நான் அவனை அடிக்கலைன்றத, நான் அந்த ஸ்கம்பேக அப்படி பல்பாக்கியிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லறான். நீங்கள் மட்டும் என்னை பிடிக்கலனா அப்படின்னு ஃப்ரெட் கோவமாக சொல்லறான். ஹாரி இப்போ ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வெளியே ஸ்னோ விழுந்துட்டுருக்கு. அவன் மேட்ச்சில் பிடிச்ச ஸ்னிட்ச் இப்போ காமன் ரூம்குள்ளே பறந்துக்கிட்டு இருக்கு. க்ரூக் ஷாங்க்ஸ் அதை பார்த்துக்கிட்டே அதை பிடிக்க ட்ரை பண்ணி குதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் தூங்க போகிறேன் அப்படின்னு ஆஞ்சலனா சொல்லிட்டு, மேபி நான் எந்திரிச்சேன்னா இதெல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினப்பேன். மேபி நான் நாளைக்கு எந்திரிக்கும் போது இதெல்லாம் எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஒரு கெட்ட கனவு அப்படின்ற மாதிரி இருக்கும், நம்ம மேட்சை விளையாடி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சலனா சொல்லறா. கொஞ்ச நேரம் கழித்து அலிஷியாவும் கேட்டியும் அவளை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரெடும் ஜார்ஜும் தூங்க போயிடுறாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. ஜின்னியும் அதுக்கப்புறம் போயிடுறா. இப்போ ஹாரியும் ஹெர்மைனியும் மட்டும்தான் ஃபயர் சைடில் உட்காந்துருக்காங்க. நீ ரானை பார்த்தியா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறேன், அவன் எங்கே போயிருப்பான்னு நினைக்கிறா அப்படின்னு அவள் கேட்குறா. ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக ஃபேட்லியோட போர்ட்ரேட் ஓப்பன் ஆகுது. ரான் உள்ளே வரான். அவன் ரொம்பவே வெளிரி போய் தான் இருக்கான். அவனோட முடியில் ஸ்னோ இருந்தது. அவன் ஹாரியும் ஹெர்மைனியும் பார்த்ததும் அப்படியே நின்றுடுறான். எங்கே போயிருந்த அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறான். வாக்கிங். அவன் இன்னும் அவனோட பிடிச்ச ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான். உன்னை பார்க்குறதுக்கு ஃப்ரோசனாக இருக்க மாதிரி இருக்குது, இங்கே ஃபயர் பிளேஸ் முன்னாடி உட்காரு அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ரான் அங்கே போகிறான். போயிட்டு அங்கே இருக்கிற சேரில் உட்காடுறான். அவன் ஹாரியை பார்க்கல. அவன் அவனோட காலை பார்த்துட்டு ஐம் சாரி அப்படின்னு ரான் சொல்லுறான். எதுக்கு அப்படின்னு ஹாரி கேட்குறான். நான் என்னால் குவிடிச் விளையாட முடியும்னு நினச்சதுக்காக நாளைக்கு காலையில் முதல் வேலையாக போய் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு ரான் சொல்லுறான். நீ ரிசைன் பண்ணனா டீமில் இன்னும் 3 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு ஹாரி சொல்லறான். உடனே ரான் நிமிர்ந்து அவனை பார்க்குறான். எனக்கும் ஃப்ரெட்டுக்கும் ஜார்ஜுக்கும் லைஃப் டைம் மேன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஹாரி சொல்லறான். என்னது அப்படின்னு ரான் கேட்குறான். ஹெர்மைனி மொத்த கதையும் சொல்லறான். ஹாரியால் அதை கேட்கக்கூட முடியலை. அவன் முடித்ததும் ரான் இப்போது ரொம்பவே மோசமாக இருக்குது, இது எல்லாமே என்னோடய ஃபால்ட் தான் அப்படின்னு ரான் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ என்னை மால்ஃபாயை பஞ்ச் பண்ண வைக்கல அப்படின்னு ஹாரியும் கோவமாக சொல்ல இருக்கான். நான் குவிடிச்சில் மட்டும் அவ்வளோ மோசமாக இல்லைன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த சாங் தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு, அதை யாரனாலும் கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஹெர்மைனி எந்திரிச்சு ஜன்னல் பக்கத்தில் போகிறா. அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் இதை விடுறியா அப்படின்னு ஹாரி சொல்லறான். ரொம்பவே மோசமாக இருக்குது, நீ வேற எல்லாத்துக்குமே உன்னோட ஃபால்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹாரி சொல்லறான். ரான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. அவனோட காலையே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து, இதுதான் என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரான் சொல்லறான். வெல், ஜாயின் த கிளப் அப்படின்னு ஹாரி சொல்லறான். வெல், உங்கள் 2 பேரையும் சியர் பண்ணுற மாதிரி என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஓ யா அப்படின்னு ஹாரி கேட்குறான். யா, ஹாக்ரிட் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லறா ஒரு சிரிப்போட. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.